ராமாயணத்தில் என்னை நிகழ வைத்த ஒரு பகுதியை நான் சொல்ல போகிறேன். கதையை கேட்க எல்லாரும் ரெடியாக இருங்க. தசரதருக்கு 4 குழந்தைகள் பிறந்தாங்களாம். ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னன். அந்த 4 குழந்தைங்களோட ஒத்துமையை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். குறிப்பாக ராமர் லக்ஷ்மணரோட ஒத்துமையை பற்றி இன்னைக்கு பேச போகிறேன். 4 குழந்தைங்களும் பிறந்தபோது அயோத்தியே கோலாகலமாக இருந்ததா. நேரம் ஆச்சா, அவங்க அறைக்கு 4 குழந்தைங்களும் பிரித்து கூட எடுத்துகிட்டு போனாங்களாம். அப்போ லக்ஷ்மணன் மட்டும் அழுதுகிட்டே இருந்தாங்களாம். என்ன இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு காரணமே தெரியாமல் என்ன ஆச்சுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். எல்லா வைத்தியரையும் கூப்பிட்டு பார்த்தாங்களாம். கடைசியாக வசிஷ்டரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த லக்ஷ்மணரை ராமர் தொட்டில் பக்கத்தில் வைங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதை செஞ்ச உடனே அந்த குழந்தை அழுகை நிறுத்திடுச்சா. பிறந்த குழந்தையிலேருந்து லக்ஷ்மணர் ராமரை விட்டு பிரிஞ்சதே இல்லையாங்க. அவ்வளோ பாசமா. ராமரை வனவாசம் போன சொன்னபோது லக்ஷ்மணர் தன்னோட தாயான சுமித்ரர்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக போனாராம். அப்போது சுமித்ரை ஏற்கனவே லக்ஷ்மணரை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தாங்களாம். லக்ஷ்மணரின் தாயார் துறவி ஆடையை எடுத்து வைத்திருந்தாங்களாம். அவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்களா, காட்டிலேயே இருந்தாலும் காட்டுக்கே போனாலும் ராமர் தான் ராஜா, உன் அண்ணியான சீதை தான் உனக்கு ராணி, நீ அவங்களுக்கு வேலைக்காரன் தான், அதை எப்போவுமே மறக்கக்கூடாது, அவங்கள ஒரு வேலையும் செய்ய விடக்கூடாது, நீ எப்போவுமே அடிமை மாதிரி இருந்து அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ராமர் வனவாசம் போன போது லக்ஷ்மணர் ஒரு நாள் கூட தூங்கினதே இல்லையா. தன்னோட தூக்கத்தை முழுக்க நித்ரா தேவி கிட்ட வேண்டிக்கிட்டு தன்னோட மனைவிக்கே கொடுத்துட்டாங்களாம். ராமர் வனவாசம் போன போதும் லக்ஷ்மணர் அவரை வீட்டில் திரும்பி நாட்டுக்கு ஆட்சி செய்த போதும் லக்ஷ்மணர் அவர் கூடையே தான் துணையாக நின்னார். கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ரெண்டிலுமே அவர் ராமரை விட்டு கொடுத்ததே இல்லை. எப்போவுமே ராமருக்கு லக்ஷ்மணர் உறுதுணையாக தான் இருந்திருக்காருங்க. அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே ராமர் லக்ஷ்மணரோட ஒற்றுமை தான் எப்போவுமே உலகம் அறிந்ததாகும். அது மட்டுமல்ல, உதாரணமாகவும் இருக்குது.